ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆக்ரோ ஹரிணி சேனல். இன்றைக்கி நம்ம சீ ஃபுட் vlog பார்க்க போகிறோம். சீ ஃபுட்டில் என்னென்ன டிஃப்ரெண்ட்டாக சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம வந்து ப்ரான், அப்புறம் வந்து சிங்க இறால் அப்படின்னு சொல்லுவாங்க, சிங்கி அப்படின்னு சொல்லுவாங்க, கிங் ப்ரான், அது அப்புறம் வந்து கடல் நண்டு, ப்ளூ கலர் சீ கிராப், அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்குவிட் வந்து காலமாரின்னு சொல்லுவாங்க, கடும்பான்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நாங்கள் இன்றைக்கி வாங்கிட்டு வந்து எப்படி சமைக்கிறதுன்னு காமிக்க போகிறோம். ரொம்ப ஈஸி அண்ட் குயிக் மெத்தடில். ஃபஸ்ட்டு சிங்கி இறால் எப்படி என்ன பண்ணலான்னு பார்க்கலாம். அதை வந்து நம்ம க்ளீன் பண்ணி டீஷெல் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததை பார்பாயில் பண்ணிக்கலாம். டர்மரிக் பவுடர் அண்ட் ராக் சால்ட் மட்டும் போட்டு ஜஸ்ட்டு வந்து அது ஒரு ரொம்ப ஆக வேண்டாம். பட் எனக்கு என்னென்னா உள்ளே வெந்திருக்குமோ வேகாதுன்றதுனால நான் கொஞ்சம் அதிகமாகவே வேக வச்சுட்டேன். ஸோ வேக வச்சுட்டதுக்கப்புறம் வந்து தந்தூர் மசாலா போட்டு அதை வந்து நம்ம தவாவில் ஜஸ்ட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வந்து ஒரு பீஸ் வந்து 120 ருபீஸ்க்கு வந்து நம்ம விகேஎம் ஃபிஷ் ஸ்டால் போரூரில் வாங்கிட்டு வந்தோம். அதுதான் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம். காமிக்கிறேன் பாருங்கள். இதை வந்து கிங் ப்ரான் இல்லைன்னா ராஜா இறால்னு சொல்கிறாங்க. இது டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் வந்து இதில் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து மெலிசர்டஸ் லாட்டிஸ் குலாட்டிஸ் அப்படின்ற வெஸ்டர்ன் கிங் ப்ரான்னு சொல்லுவாங்க. இது அநேகமாக பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவில் தான் அதிகமாக கிடைக்கும். அப்புறம் பீனஸ் பிளெப்ஜஸ் அப்படின்ற ஈஸ்டர்ன் கிங் ப்ரானாகவும் இதை வந்து ஆஸ்திரேலியாவில் கூப்பிட்டு வராங்க. இந்த இந்த கிங் ப்ரான் வந்து ஃபிஷரிஸ்லேயே இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் ஃபிஷரிஸ்லேயே பார்த்திங்கன்னா நிறைய டிவிஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் ட்ராலிங்கும் ஆக்வாகல்ச்சருக்கும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த இறால் பார்த்திங்கன்னா 1909 ஸ்பென்சர் வளைகுடாவில் இந்த இறாட்கள் வந்து அதிகமாக வந்து மீன் பிடிக்கும் போது கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால் இதை வந்து சிங்க இறால்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் இது வணிக ரீதியாக இழுவை மீன் பிடிப்புக்கான ஆரம்ப முயற்சியாக இருந்திருக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா 1967 இது வணிகமாக நம்ம இந்த ஊர்லேருந்து மற்ற ஊர்களுக்கு வந்து இது வந்து ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஆல்ரெடி வந்து ஒரு 1 hour இது ஊற வச்சுட்டேன். பாயில் பண்ணதுக்கப்புறம் மசாலாலாம் தேய்ச்சி அதுக்கப்புறம் அது ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து கடல் நண்டு மசால் பண்ணலாம். இறால் மசால் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து தேங்காய் அண்ட் பச்சை மிளகா மட்டுமே போட்டு ஒரே ஒரு பட்டை கொஞ்சோண்டு சீரகம் போட்டு மிக்சியில் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கணும். அதுக்கு இடையில் நம்ம வந்து ரைஸ்க்கு ஊற வச்சுக்கலாம் அரிசியை. இப்போ நான் வந்து ஸ்குவிட்டையும் இதை க்ளீன் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலான் இருக்கிறேன். ஸ்குவிட்டை க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மற்ற ப்ராசஸை பார்க்கலாம். அதுக்கு மீன்வைல் நான் வந்து இந்த தேங்காய், பச்சை மிளகா, கொஞ்சோண்டு சீரகம், அப்புறம் ஒரு பட்டை போட்டு மிக்சியில் அடித்து வச்சுக்கிறேன். இப்போ அந்த கலமாரி க்ளீன் பண்ணுறது தான் பெரிய ப்ராசஸ்ஸுங்க. ஏன்னா அது ரொம்ப நேரம் க்ளீன் பண்ணணும். நல்லா பண்ணலைன்னா அந்த ஸ்மெல் வரும். ஸோ நான் அது கொஞ்சம் அதிகம் கவனம் எடுத்து க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன். க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு ப்ராசஸ் சொல்கிறேன். வாங்க க்ளீன் பண்ணுறதை பார்ப்போம். இப்போ பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண கலாமாரி, அதாவது நம்ம ஸ்குவிட்டெல்லாம் வந்து நான் வந்து இந்த வாட்டி என்ன பண்ணேன்னா ரவுண்டாக விட்டாமல் அந்த லென்த்தாக, அதாவது நீரின மாட்டிகிட்ட உள்ளே இருக்கிற அந்த கசடெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துக்கிறதுக்காக அப்படி பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து எடுத்து குக்கரில் போட்டு எண்ணெயெல்லாம் விடாமல் திருப்பி மஞ்சள் பொடி, உப்பு அதை மட்டும் போட்டு நான் வந்து ஒரு 1லேருந்து 2 விசில் விட்டுக்கிறேன். அப்போ தான் இந்த வந்து ஸ்குவிட் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து பொதுவாக இந்த மீன் பிடிக்கிற இடங்களில் அந்தந்த வீட்டில் சமைக்கிற முறையான சமையல் பாங்கு. ஸோ இதோட டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் வந்து கூந்தல் வந்து இதுக்கு கூந்தல்னு ஒரு பேர் இருக்குது. இது யூஸ்வலாக வந்து நல்லா சாலே ஃப்ரைலாம் பண்ணும்போது கூட இந்த மாதிரி பாயில் பண்ணிவிட்டு பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நண்டு மசாலா செய்கிறதுக்காக நண்டை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போது நான் இது குக்கரை வந்து ஏற்றி வச்சுட்டு நெக்ஸ்ட்டு நண்டு மசாலா பண்ணுறதை காமிக்கிறேன். வாங்க பார்ப்போம். ஏற்கனவே சொன்ன மாதிரி நண்டு மசாலாவுக்கு தேவையானது தேங்காய், பச்சை மிளகா மட்டும்தான். ஒரு 8 பச்சை மிளகா அண்ட் அரை மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். அது கூட கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, அப்புறம் வந்து பட்டை ஒன்று ஜஸ்ட் ஸ்மால் பீஸ் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஓரளவுக்கு அது கிரைண்ட் ஆனால் போதும். அது நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இப்போ நண்டை வந்து ஆல்ரெடி கொடுக்கலாம் வந்து உடைச்சிட்டு அன்வான்ட் பீசஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளியர் பண்ணி தண்ணியில் கழுவி வச்சுருக்கேன். அந்த சைடு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதை அரைச்சிட்டு வரலாம். அரைச்சிட்டு வந்துடல நான் இல்லை. அப்போது ஒரு வாட்டி ஹேண்ட் ஷேவரில் கழுவி விட்டுங்க போகலாம். ஒரு வாட்டி குளிக்கிட்ட கழுவிட்டேன். இப்போ
பார்த்திங்கன்னா நான் நண்டு மசாலாவும் பக்கத்துலேயே வந்து இறால் மசாலாவும் பண்ணிகிட்ருக்கேன். இறாலை வந்து குடல் க்ளீன் பண்ணும்போது அந்த நரம்பு எடுக்கும்போது நான் கொஞ்சம் வெட்டி விட்டுக்கிட்டேன். ஸோ பார்க்குறதுக்கு வந்து ரோஸ் பட் மாதிரி பூ மாதிரி வரதுக்காக அண்ட் பார்க்குறதுக்கும் பெரிய பீஸை சாப்பிட்ற மாதிரி ஒரு நல்ல அப்பிடைசிங்காக இருக்கும் லுக், அதனால அப்படி பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா கடாயில் கொஞ்சோண்டு நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ஒரு கரண்டி விட்டுட்டு அதில் வந்து கடல் நண்டை எடுத்து போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். ஆரஞ்சு கலரில் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அரைச்சி வச்ச அந்த தேங்காய், அப்புறம் பச்சை மிளகா, பட்டை, சீரகம், கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு அந்த பேஸ்ட்டையும் இதுக்குள்ளே போட்டு நல்லா கிளறணும். கிளறி முடிச்சுட்டு கொஞ்சோண்டு கல்லுப்பு போட்டு நல்லா கிளறிக்கோங்க. ஸோ அந்த எண்ணெய் பிரியிற அளவுக்கு கொஞ்சம் நேரம் அதை பாயில் பண்ணிங்கன்னா அந்த தேங்காயோட டேஸ்ட்டும் மிளகாயோட டேஸ்ட்டும் நண்டில் இறங்கி நண்டோட ஜூஸஸும் அப்படியே இறங்கி ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் கொடுக்குங்க. அந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து தெரியும். அப்புறம் நீங்கள் கொடுக்கு அந்த நண்டோட கொடுக்க தட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சத்தம் நம்ம டக்குன்னு கேட்கும். தட் மீன்ஸ் இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இனிஷியலாக நம்ம முதல்ல தட்டி பார்த்துக்கோங்க. அது வந்து ஒரு சிப்பி தட்டுற சத்தம் கேட்கும். அது பாயில் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் சத்தம் காமாக கேட்கும். அது மாதிரி இருக்கிற டைமில் ஆஃப் பண்ணிடுங்க. பக்கத்துலேயே வந்து கடாய் வச்சுட்டு ஒரு கரண்டி கடலை எண்ணெய் விட்டு அதில் வந்து வெங்காயம், இஞ்சி பூண்டு மட்டும் போட்டு நல்லா வணக்கிட்டு அது கூட தக்காளி போட்டு வணக்கிட்டு கல்லுப்பு, அப்புறம் வந்து நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் போட்டு கொஞ்சோண்டு கரம் மசாலா தூள் போட்டு நம்ம இதோட இறால் வந்து கழுவி வச்சதையும் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா இறால் மசாலா ரெடி. இது வந்து கலாமாரி கொஞ்சம் தண்ணி அதிகமாக அடித்து கொதிச்சுட்டு இருக்குது. சேம் ப்ராசஸ் நம்ம எதாவது பண்ணுற மாதிரி தான். ஆனால் அதுக்கு பதிலாக சிக்கன் தந்தூரி மசாலா போட்டிருக்கேன். இந்த பக்கம் வந்து நம்மளோட ப்ரான் ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு நம்ம எல்லாத்தையும் பாத்திரத்தில் மாற்றி டேபிளுக்கு கொண்டு போகலாம். நம்ம டின்னர் டைமுக்கு இது லன்ச் டைமுக்கு நம்ம கொண்டு போயிட்டுருக்கோம். வாங்க லன்ச் பரிமாறதை பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி நண்டு மசாலா, இறால் மசாலா, அப்புறம் கலாமாரி மசாலா, அதோட வந்து கொஞ்சோண்டு மட்டன் சூப்பு, கொஞ்சோண்டு மட்டன் சுக்கா செஞ்சுருக்கு, ஒயிட் ரைஸ், அதோட வந்து சிக்கன் கிரேவி 2 ஐட்டம் செஞ்சுருக்கு. இதெல்லாம் வந்து ஆம்லெட் அதை மறந்துட்டேன். ஸோ இதெல்லாம் சேர்த்து குட்டீஸ்க்கெல்லாம் சேர்த்துட்டு பரிமாறி வச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்போர்ட் கொடுத்துட்ருக்க எல்லா வியூவர்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் என் சேனலை வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட் மை சேனல். தேங்க்யூ.